இன்னைக்கான வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது கொஞ்சம் வந்து புதுசா தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா, இங்க வந்து 20 மித்ஸ் வந்து நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 20 மித்ஸ் அப்படின்னா, இங்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான நம்பிக்கையில வந்து இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பினான்சியல் பிளானிங் அண்ட் தென் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். இல்ல இதுதான் வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையா? அந்த மித் எல்லாமே வந்து உண்மையா? இங்க மக்களோட பேச்சுவார்த்தையில சொல்ற இந்த ஷேர் மார்க்கெட் எல்லாமே வந்து உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸ்டாக் மார்க்கெட்டே கேம்லிங் அப்படின்ற மாதிரி வந்து நிக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மித்தா வந்து இருக்கு. இது உண்மையான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தெரியாம பண்ணோம் அப்படின்னா அது கேம்லிங்ல தான் போய் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து இங்க கேம்லிங்னு சொல்ற அந்த கேம்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாமே. இங்க எம்பிஎல்ஓ இல்ல அப்படின்னா இங்க ட்ரீம் லெவனோ இல்ல அப்படின்னா நம்ம இந்த ரம்மி ஆப்போ நம்ம வந்து இப்ப எல்லாரும் பேன் பண்ணாங்க. சோ அந்த ஆப்பே நம்ம வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சோ அங்க நம்ம வந்து காசை போடுறோம் அப்படின்னா, அங்க ஏதோ நம்ம காசு கட்டி விளையாடுறோம் அப்படின்னா, அடுத்த சீட் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்க போகுது, அடுத்து கிரிக்கெட் பிளேயர் வந்து யார் வந்து அவுட் ஆக போறாங்க அப்படின்றலாம் நம்ம யாராலையும் வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. சோ அது வந்து இங்க யார் கண்ட்ரோல்லயுமே வந்து கிடையாது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நடக்க வேண்டிய விஷயம். சோ அதுக்காக நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சோ அது வந்து யார் கண்ட்ரோல்லயும் வந்து கிடையாது. அதை நம்மளால ப்ரெடிக்டும் வந்து பண்ண முடியாது. சோ அதுல நம்ம ஏதோ பணம் போடுறோம் அப்படின்னா அதை நம்ம கேம்லிங்னு சொல்லிக்கலாம். இதுவே நம்ம வந்து இங்க ஷேர் மார்க்கெட்ல வந்தோம் அப்படின்னா, இங்க ஏன் ஒரு ஸ்டாக் ஏறுது, ஏன் ஒரு ஸ்டாக் இறங்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால நியூஸ் வச்சு நம்மளால சொல்லிட முடியும். இது இதுக்காக தான் ஏறுது, இதுக்காக தான் வந்து இறங்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் பிரைஸ் வந்து இங்க இருக்கு. இது இதோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு. இது வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்லா போகும். ஃபண்டமெண்டல்ஸ் ஏன்னா சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால இங்க ஷேர்ஸ் ஏறது இறங்குறதையும் நம்மளால சொல்ல முடியும். ஒருவேளை நம்மளால இந்த ஷேர் ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்னு வந்து சொல்ல முடியல அப்படின்னா அந்த ஷேர் வந்து கேம்லிங் உள்ளதா போய் முடியும். ஸோ இங்க ஸ்டாக் மார்க்கெட்டே ஓவராலா பார்க்கும்போது கேம்லிங்லாம் வந்து கிடையாது. இங்க வந்து ஒரு கம்பெனி ஏறது இறங்குறதுக்கும் நிறைய நியூஸஸும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஆட் ஆகி தான் வந்து இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஃபுல்லாவே வந்து கேம்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து சொல்லிட முடியாது. பட் ஆனாலும் நீங்க வந்து ட்ரேடிங் பண்றீங்க இல்ல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றீங்க அப்படின்னும் போது அது தெரியாம பண்றீங்க அப்படின்னா அது கேம்லிங்ல தான் போய் முடியும். ஸோ ஷேர் மார்க்கெட் கேம்லிங்ன்றது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கேம்லிங் உள்ள வராது, தெரியல அப்படின்னா அது கேம்லிங்ல தான் வந்து நிற்கும். ஸோ உங்களுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு வந்து சொல்லுங்க கேம்லிங்னு சொன்னாங்க அப்படின்னா அதை நீங்க தெரியாத வரைக்கும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். தெரிஞ்சது அப்படின்னா அது கேம்லிங் உள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் மித்தா இருக்குது ஷேர் மார்க்கெட்ல இங்க எக்ஸ்போர்ட்டால தான் வந்து மணி மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மை வந்து கிடையாது. இங்க எல்லாராலையுமே வந்து மணி வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இங்க சிம்பிளா என்ன இந்தியன் எக்கானமி வந்து வளருது. ஸோ அப்ப இந்தியன் எக்கானமி வளருது அப்படின்னா இங்க இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் ஏதோ வந்து வளர்றாங்க. ஸோ அவங்க மேல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம். ஸோ அவங்க வளர்ந்தாங்க அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வளர போகுது. இங்க இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே வந்து பண்ற விஷயம் அதுதான். இங்க இருக்க வளர கம்பெனிஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து லாபம் வந்து பார்ப்பாங்க. சேம் நம்மளும் வந்து அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்ரோச் பண்றோம், லாபம் வந்து பார்க்க போறோம். ஸோ அதனால இங்க ஷேர் மார்க்கெட் வந்து எக்ஸ்பர்ட்காக மட்டும் கிடையாது. இங்க ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு. தேர்ட் மித்தா இருக்குது இங்க அதிக ரிட்டர்ன் வருது அப்படின்னா அங்க அதிகமான ரிஸ்க் வந்து இன்வால்வ்மெண்ட்லாம் ஆகாது. இங்க அதிக ரிட்டர்ன்ஸ்க்கும் ரிஸ்க்கும் வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மை வந்து கிடையாது. இங்க அதிக ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா இங்க அதிகமான ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கூட இன்வால்வ்மெண்ட் தான் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க நம்ம ட்ரேடிங் ஏன் பண்ணல அப்படின்னா அங்க வந்து அதிகமான ரிஸ்க் வந்து இருக்கு. பட் ஆனா அங்க அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்கு. நம்ம ஏன் பண்ணல? ரிஸ்க் வந்து எலிமினேட் வந்து பண்றோம். ஸோ ரிஸ்க் கம்மியா வந்து நம்ம எடுக்கிறோம். அதனால ரிட்டர்ன்ஸும் கம்மியா வந்து பாக்குறோம். நம்மளோட கான்செப்ட் என்ன? இங்க இன்ஃபிளேஷன் பீட் பண்ணா போதும். அதுக்காக தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வரோம். சோ இங்க இருக்க நிறைய பேர் அப்படிதான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். இங்க நீங்க அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க வரீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ட்ரேடிங் தான் பண்ணி ஆகணும். அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்கிற இடத்துல அதிகமான ரிஸ்க் இருக்கு. அதிகமான ரிஸ்க் அப்படின்னா அதிகமான காசு வந்து போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ இங்க அதிகமான ரிட்டர்ன்ஸ் வருதுன்னும் போது அதிகமான ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா ஆகிட்டு தான் இருக்கும். இதுக்கு நம்ம உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஐடிசின்றது அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா ஆனா வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. அண்ட் தென் அதோட டிவிடெண்டுமே உங்களுக்கு வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அது வந்து ஸ்டேபிள் ரிட்டர்னா வந்து இருக்கு. இன்ஃபிளேஷனை வந்து பார்த்தா அது மேட்ச் பண்ணி வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி இங்க ஸ்மால் கேப் ஃபண்டோ இல்ல அப்படின்னா வேற எதனா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எடுத்தோம் அப்படின்னா இதோட அதிகமா வந்து வளரும். இல்ல அப்படின்னா இதோட அதிகமா வந்து பார்த்தோம்னா லாஸ் ஆகும். பட் இங்க ஸ்டேபிளா அந்த கம்பெனிஸ் வந்து இருக்காது. அதிக ரிட்டர்ன்ஸ் வரும், அதிக ரிஸ்க் வந்து இருக்கும். இங்க ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஸோ அதுதான் ரீசன். ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க பிரைஸ் தான் கம்பெனியோட ட்ரூ வேல்யூ. அதை தான் ஸ்டாக் மார்க்கெட் பிரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மித்தா தான் வந்து இருக்கு. இங்க கம்பெனியோட ட்ரூ வேல்யூக்கும் இங்க ஸ்டாக் பிரைஸஸ்க்கும் வந்து சம்மந்தம் இல்லாம தான் வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்க டாடா மோட்டர்ஸ் வந்து இருக்கு. டாடா மோட்டர்ஸ் நல்ல கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. அண்ட் தென் அவங்களோட ஃபியூச்சர் அக்விசிஷனுக்கு நல்ல பிளான் தான் வந்து வைக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் அந்த அக்விசிஷன் பிளான்லாம் வச்சுது அந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னா ரீபே பண்ணுவோம்னு சொன்னது, ஈவில வந்து நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா வந்து வளருவோம் கார் செக்மெண்ட் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் கரெக்டா வந்து பண்ணிட்டு வராங்க. சோ அந்த கம்பெனி மேல இங்க இன்வெஸ்ட்மெண்ட் நம்பிக்கை வந்து இல்ல. மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பார்த்தா அந்த கம்பெனி ஃபேவரா இல்ல. அந்த கம்பெனி இப்போ வந்து அண்டர் வேல்யூல வந்து நிக்குது. அந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட்மெண்ட் அந்த சென்டிமெண்ட்ன்றது நிறைய பேருக்கு இல்ல. இதுவே ஓலா கம்பெனி எடுத்தோம் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா லூஸ் பண்ணிட்டே வராங்க. ஈவில அந்த மார்க்கெட் ஷேர்ல ஃபர்ஸ்ட் பிளேயரா இருந்தாங்க. அங்க இருந்து இப்ப குறைஞ்சிட்டு ஃபிஃப்த் பிளேயரா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. 1வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க. அதே மாதிரி அதிக கடனும் வந்து வச்சிருக்காங்க. அந்த கடனை ரீபே பண்றதுக்கான பிளான் வந்து எதுவும் இல்ல. ஃபியூச்சர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் இல்ல. பட் ஆனா அந்த கம்பெனி மார்க்கெட் சென்டிமெண்ட் அதிகமா வந்து இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க பிரைஸ்க்கும் ட்ரூ வேல்யூ ஆஃப் த கம்பெனிக்கும் ரிஃப்ளெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாது. இங்க நல்ல கம்பெனிஸ் அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிரைஸ் வச்சிருப்பாங்க, கம்மியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பிரைஸ் வச்சிருப்பாங்க. நீங்க ஃபண்டமெண்டல்ஸை பார்த்து சூஸ் பண்றது பெஸ்டா வந்து இருக்கும்.
5வது மித்தா இருக்கிறது நம்ம மார்க்கெட் வந்து டைம் பண்ணோம்னா தான் நம்மளால மணி வந்து மேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். இங்க மார்க்கெட்டை டைம் பண்ணோம் அப்படின்னா நம்மளால மணி வந்து மேக் பண்ண முடியும். சோ அவங்க சொல்ல வர்றது மார்க்கெட்டை டைம் பண்ணோம் அப்படின்னா மணி வந்து மேக் பண்ணலாம். அதாவது இப்ப இந்த ஷேரை வாங்கிட்டு இந்த ஷேர் வந்து இப்ப கம்மியா இருக்கு, இது வந்து இப்போ 50 ரூபாய் இருக்கு, இது வந்து 100 ரூபாய் போகும், 50 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாய் வித்துரு அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை டைம் பண்ண சொல்றாங்க. அப்படி டைம் பண்ணா மணி மேக் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அது உண்மைதான், டைம் பண்ணா மணி மேக் வந்து பண்ண முடியும். பட் ஆனா ரியாலிட்டியில நம்மளால இந்த மார்க்கெட்டை டைமிங் வந்து பண்ண முடியாது. சோ அதனால மார்க்கெட் வந்து நம்மளால டைம் பண்ண முடியாதுன்றதா ரியாலிட்டியா வந்து இருக்கு. ஒரு கம்பெனிக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கம்பெனியா வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய மித்து வந்திருக்கு. அதாவது ஒரு கம்பெனி அதிகமா கடன் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நல்ல கம்பெனி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த மித்த வந்து பாத்தீங்கன்னா பொய்ன்னு தான் சொல்லி ஆகணும். நீங்க ஒரு கம்பெனி வந்து அதிகமான கடன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த கடனை ரீபே பண்றதுக்கான பிளான்ஸும் அண்ட் தென் அந்த கடன் அவங்க எதுக்கு எடுக்கிறாங்க, அந்த ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சது அப்படின்னும் போது அந்த கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா அதை பண்றாங்க அப்படின்னும் போது அந்த கம்பெனி நிறைய கடன் எடுக்கிறதுல தப்பு வந்து கிடையாது. ரீபே பண்றதுக்கான அந்த சோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இருக்குன்னும் போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பஜாஜ் ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கடன் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டாடா எலக்ஸின்ற நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கடன் வந்து எடுக்கிறாங்க. டாடா மோட்டர்ஸ் அதிகமான கடன் வந்து எடுக்கிறாங்க. இங்க டாடா கம்பெனிஸ்னு வரும்போது இந்த கம்பெனிஸ் எல்லாமே அதிக கடன் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேக்டப்பா டிசிஎஸ்ன்ற ஒரு கம்பெனி வந்து இருந்துகிட்டே இருக்கு. சோ அவங்க அந்த கம்பெனி கிட்ட இருந்து மேக் பண்ற மணியை வச்சு இவங்க கடன் அதிகமா இருக்கு ரீபே பண்ணுன்னு சொன்னாலும் ரீபே பண்றதுக்கான அந்த எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கு. சோ அவங்க அதிகமான கடன் எடுக்கலாம், அதிகமான எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணலாம். சேம் பஜாஜ் ஆட்டோ வந்து அப்படின்னா அவ்வளவு அளவுக்கான பணம் வந்து இருக்கு. அண்ட் தென் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அந்த ஈவில கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. மார்க்கெட் ஷேர் பிடிக்கும்னு சொல்ற இடத்துல மார்க்கெட் ஷேர் வந்து பிடிக்கிறாங்க. சோ அவங்க எல்லாம் அதிகமான கடன் வந்து எடுக்கிறதுல தப்பே வந்து கிடையாது. இதுவே நம்ம வந்து இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கியோ வந்து பண்றாங்க அப்படின்னா அதிகமான கடன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான அந்த ரீபே பண்றதுக்கான பிளான் என்னவா இருக்குன்னு சொல்லும் போது எந்த ஒரு பிளான்ஸும் இருக்க மாதிரி எனக்கு வந்து தெரியல. சோ இப்போ வரைக்கும் அவங்க வந்து லாஸ் மேக்கிங்ல தான் இருக்காங்க. ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா சொல்லவே இல்லை. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ அதிக கடன் இருக்கு அப்படின்னா அது தப்பான கம்பெனியும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். 7வதா இருக்குது ஃபினான்ஷியல் பிளானிங்ன்றது இங்க ரிச்சுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புறாங்க. ஸோ இந்த மித்தம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. இங்க ஃபினான்ஷியல் பிளானிங் அவங்க பண்ணவே தான் அவங்க ரிச்சா வந்து ஆயிருக்காங்க. ஸோ இங்க ஃபினான்ஷியல் பிளானிங்ன்றது நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான், அதாவது மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் ஆளுக்கு தான் ஃபினான்ஷியல் பிளானிங்ன்றது கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ நமக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங். நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து பண்ணணும். ரிச்சுக்காக இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ரிச் ஆனது காரணமே ஃபினான்ஷியல் பிளானிங் கரெக்டா பண்ணதுனால தான். ஸோ நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அவ்வளவு அமௌண்ட் வச்சு நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்மளோட மணியை இப்படிதான் சேவ் பண்ணணும், இப்படிதான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவா தெரியணும். ஸோ நமக்காக தான் ஃபினான்ஷியல் பிளானிங்கா வந்து இருக்கிறது, ரிச்சுக்காக கிடையாது. கோல்டுன்றது ஸ்டாக் விட சேஃபா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய மித்து வந்து இருக்கு. அது உண்மை கிடையாது. இங்க கோல்டுல வந்து ரிஸ்க் இருக்கு, அதே மாதிரி ஸ்டாக்லயும் வந்து ரிஸ்க் இருக்கு. ஸோ இங்க கோல்டு அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து தந்திருக்கு ஸ்டாக்ஸை விட. அதே மாதிரி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அங்கங்க பீட் பண்ணிருக்காங்க, பீட்டும் பண்ணிருக்கு. இங்க கோல்டு ஸ்டாக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் உள்ள ஒரு விஷயமா தான் இருக்கு. கோல்டு வந்து ரிஸ்க் கம்மி அப்படின்னு சொல்லி அவங்க ஏன் மித்தா வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா கோல்டோட பிரைசஸ் அவங்களால ட்ராக் பண்ணிக்க முடியுது. அண்ட் தென் கோல்டு அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவங்களால பார்க்க முடியுது. ஸோ இப்போ கோல்டோட பிரைஸ் என்ன இருக்குது, ஏன் ஏறிச்சு, ஏன் இறங்குச்சு அப்படின்னு சொல்லி இங்க நகை கடைக்காரங்களுக்கோ இல்லை அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஃபேமிலி கிட்டே விசாரிக்கும் போது அவங்க எல்லாருமே கோல்டை பத்தின ஒரு சின்ன ஒரு பிரைஸ் அப்டேட் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல வந்து கிடையாது. ஸோ அதனால வந்து இதை விட இது சேஃபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இங்க ஸ்டாக்ஸ் அண்ட் தென் கோல்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கு. இது வரைக்கும் சேஃபரான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. இதுக்கப்புறம் அதே மாதிரி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. அடுத்ததா இருக்கிற மித் வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இங்க பாஸ்ட்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்குதோ அதே அப்படியே ஃபியூச்சர்ல வந்து ரிட்டர்ன்ஸா வந்து வரும் அந்த கம்பெனிக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. பாஸ்ட்ல என்ன ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த ஷேர் மார்க்கெட்ல அது கொடுத்திருந்தாலும் சரி, அந்த கம்பெனி நல்லா பண்ணியிருந்தாலும் சரி, ஃபியூச்சர்ல அவங்க அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் கூட அடாப்ட் பண்ணி அவங்க ஃபியூச்சர்ல போறதுக்கான பிளான் கரெக்டா வச்சிருந்தாங்க அப்படின்னா தான் ஃபியூச்சர்ல வந்து ரிட்டர்ன்ஸும் தரும், ஃபியூச்சர்ல அந்த கம்பெனி வந்து பார்த்தா மூவ் ஆகும். ஸோ பாஸ்ட் வச்சு நம்மளால ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்க ஃபியூச்சருக்கு அவங்க என்ன மாதிரியான பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்றத பொறுத்து தான் முடிவு வந்து பண்ண முடியும். அதை பொறுத்து தான் ரிட்டர்ன்ஸ் வந்து வரும். பாஸ்ட்ல வந்த ரிட்டர்ன்ஸ் தான் ஃபியூச்சர்ல வந்து கொடுக்கும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு 100% கேரண்டியும் வந்து கிடையாது. நம்ம கிட்ட அதிகமான பணம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள போக முடியும் அப்படின்றது அடுத்த மித்தா வந்திருக்கு. அது உண்மை வந்து கிடையாது. நம்மளால 100 ரூபா 500 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியுது இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்க்கு. ஸோ இங்க அதிகமான பணம் வந்து தேவையில்லை. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு 100 ரூபா 500 ரூபா இருக்கு அப்படின்னால நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த நீங்க 20 ரூபா 30 ரூபா 40 ரூபாயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு அதிகமான பணம் வந்து தேவையில்லை ஷேர் மார்க்கெட் உள்ள வரதுக்கு. அடுத்த மித்தா இருக்குது, நம்ம ஒரு ஷேர் வந்து வாங்கணும் அப்படின்னா அந்த நம்ம கொடுக்குற காசு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம 30 ரூபா கொடுக்குறோம் சவுத் இந்தியன் பேங்க் இல்லை அப்படின்னா டிசிஎஸ்க்கு வந்து ஒரு 3000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அது டைரக்டா அந்த கம்பெனிக்கு வந்து போகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மை வந்து கிடையாது. இங்க ஐபிஓன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கான்செப்ட் வந்து பாக்குறோம். இங்க ஐபிஓன்றது நம்ம எல்லாருமே வருதுன்றது தெரியும். புது புது கம்பெனிஸ் வந்து வராங்க. அந்த ஐபிஓ வரதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ஐபிஓ அப்ளை பண்ணி அந்த கம்பெனி வந்து கிடைச்சிருச்சும் போது அந்த ஐபிஓ பணம் தான் கம்பெனி கிட்ட போகும். நம்ம ஷேர்ஸா வாங்கி விற்கிறது எதுவுமே கம்பெனி கிட்ட போகாது. ஸோ இனிஷியலா அது வந்து பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. பிரைமரி மார்க்கெட்ல கம்பெனி தேவையான பணத்தை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அது ஐபிஓ. அந்த ஐபிஓல நம்ம கொடுக்குற காசு தவிர மீதி எந்த காசுமே கம்பெனி கிட்ட வந்து போகாது. அந்த நீங்க பாண்ட்ஸாவோ இல்லை அப்படின்னா ரைட் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அது அந்த கம்பெனி கிட்ட போகும். பட் நம்ம நார்மலா இந்த ஷேர் வந்து பை பண்றது செல் பண்றது எதுவுமே கம்பெனி கிட்ட போகாது. ஸோ நம்ம கொடுக்குற காசு வந்து டைரக்டா கம்பெனி கிட்ட போகாது. அது ஷேர்ஸா வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும்.
அது ஒரு பக்கமா தனியா இருக்கும். ஸோ அது வந்து அந்த கம்பெனி கிட்ட போகாது. 12வது மித்தா இருக்குது, நம்ம சேவிங்ஸ் பண்ணிட்டாலே போதும், ஃபியூச்சர் வந்து சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புறாங்க. சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேற வேற. ஸோ இங்க நீங்க சேவிங்ஸ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா பத்தாது. நீங்க அந்த சேவிங்ஸ் பண்ற அமௌண்ட்டை ப்ராப்பரான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து அடுத்த மித்தா வந்திருக்கு. இங்க சேவிங்ஸ் பண்ணாலே போதும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலா சக்சஸ் ஆயிடும் அப்படின்றதெல்லாம் உண்மை வந்து கிடையாது. ஸோ நீங்க காசு சேர்த்து வைக்கிறது ஒரு ஸ்கில்லா வந்து இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளினா வந்து இருக்கலாம். அது ஒரு ஹேபிட்டா வந்து கிரியேட் ஆகலாம். அதை நீங்க சேர்த்து வைக்கிறது நல்ல விஷயம் தான். பட் அந்த அமௌண்ட்டை நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அது அட்லீஸ்ட் அந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்ற அளவுக்காச்சும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் உண்மை. அப்படி இருந்தாதான் நீங்க சேவிங்ஸ் பண்றதுன்றது ஒரு ஒர்க்ஃபுல்லான ஒரு விஷயமா வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம 2025 நீங்க வந்து 1 லேக் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டீங்க. இல்ல அப்படின்னா ஒரு 10 லேக் கூட சேவ் பண்ணி வச்சுட்டீங்க. அந்த அமௌண்ட்டை வச்சு இங்க 2035ல வந்து பார்த்தோன்னா இங்க சென்னையில உங்களால அதே பொருள் வந்து வாங்க முடியுமா? அந்த அமௌண்ட் வச்சு 1,00,000 வச்சு இப்ப நீங்க என்ன வாங்குறீங்களோ அதே வந்து 2035 வந்து வச்சு வாங்க முடியுமானா வாங்க முடியாது. ஸோ இங்க இன்ஃபிளேஷன்ன்றது ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ற விதத்துல அட்லீஸ்ட் உங்களோட சேவிங்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ சேவிங்ஸ் மட்டும் பத்தாது, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது தேவை. ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பேசிவ் ஃபண்ட்ஸை பீட்டே பண்ண முடியாது அப்படின்றது அடுத்த மித்தா வந்திருக்கு. இது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். இங்க பேசிவ் ஃபண்ட்ஸை இது வரைக்கும் நடந்த ஸ்டடிஸ் வச்சு பார்க்கும்போது நிறைய ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து பேசிவ் ஃபண்டை பீட் பண்ண முடியாம தான் வந்து இருக்காங்க. இங்க ரிட்டர்ன் வைஸ் வந்து பீட் பண்ணாலுமே நம்ம வந்து இப்ப மணி வந்து வித்ரா பண்ணிட்டு எடுப்போம்ல, இங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸோ பேசிவ் ஃபண்ட்ஸோ மணி வந்து வித்ரா பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அந்த ஃபீஸ் அண்ட் கமிஷன்ஸ் எல்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆஃப்டர் ஃபீஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமான ஃபீஸ் இருக்கிற காரணத்தினால பேசிவ் ஃபண்ட்ஸ் வந்து பீட் பண்ணாம போயிடுது. ஸோ இங்க இருக்க நிறைய ஆக்டிவ் ஃபண்ட்ஸால பேசிவ் ஃபண்டை பீட் பண்ண முடியல. இந்த மித்துன்றது உண்மைதான். ஸோ இங்க வந்து நிறைய ஆக்டிவ் ஃபண்ட்ஸால இங்க பேசிவ் ஃபண்ட்ஸை பீட் பண்ண முடியல. நம்ம இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது, நம்ம இந்த பராக் பாரி ஃபிளெக்ஸி கேப்போ இல்ல அப்படின்னா ஐசிஐசியோட இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸோ நம்ம எல்லாம் பேசுறோம் அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்ஸ் ரேஷன்றது கம்மியா வந்து இருக்கும். ஸோ அந்த ஆஃப்டர் ஃபீஸ்ல கொஞ்சம் தான் வந்து போகும். ஈவன் பேசிவ் ஃபண்ட்ஸ்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வித்ரா பண்ணும்போது போதும் அதே அளவுக்கு சிமிலரான அமௌண்ட் வந்து போகும் அப்படின்றதுனால தான் அந்த ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்றோம். ஸோ இங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷன் தான் இந்த ஃபண்ட்ஸ்ல இருக்க பிரச்சனையா வந்து இருக்கு. ஸோ அதனால நிறைய ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் உண்மையாவே பேசிவ் ஃபண்ட்ஸ் வந்து பீட் பண்ண முடியல. லாங் டர்ம்ல பார்க்கும்போது நிறைய ஸ்டடிஸும் அதான் சொல்லுது, நிறைய ஃபண்ட்ஸால பீட்டும் பண்ண முடியல. அடுத்த மித்தா இருக்கிறது என்னோட வந்து இன்னொருத்தவங்க வந்து பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க, பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து பாக்குறாங்க. ஸோ அதனால நான் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க. அது வந்து உண்மை கிடையாது. நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்னொருத்தவங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரெண்டும் வந்து பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு கிடையாது. ஸோ உங்களோட அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து யாரா பாக்குறாங்க அப்படின்னா அவங்களோட நீங்க வந்து தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றீங்க அப்படின்றதுலாம் உண்மை கிடையாது. ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனில வந்து போறீங்க, அது 10% தான் வந்து ரிட்டர்ன் வந்து தருது ஒரு வருஷமும். ஸோ நீங்க 10 வருஷம் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க 100% ரிட்டர்ன் தான் வந்து பாக்குறீங்க. இதுவே உங்க ஃப்ரெண்ட் வந்து இருக்காங்க, அவங்க ஸ்மால் கேப் கம்பெனில 2 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க, இல்ல அப்படின்னா ஒரே வருஷத்துல கூட டபுள் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதனால அவங்க வந்து ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் தான் கரெக்ட்ன்றது கிடையாது. இங்க அவங்க அதிகமான ரிஸ்க் எடுக்கிறாங்க, அதிகமான மணி வந்து லூஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் அண்ட் தென் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் பீரியட் அண்ட் தென் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் தென் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமா இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸும் வேற விதமா இருக்கும். இங்க ஒருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்னொருத்தவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே சம்பந்தம் வந்து கிடையாது. உங்களோட அதிக ரிட்டர்ன் பார்த்தாலும் சரி, கம்மியான ரிட்டர்ன் பார்த்தாலும் சரி, நீங்க தப்பா பண்றீங்க கரெக்டா பண்றீங்கன்னா கிடையாது. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் என்ன, இன்ஃபிளேஷன் வந்து பீட் பண்ணி போகணும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்ம்ல வெல்த் கிரியேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கான பிளான் நீங்க கரெக்டா போறீங்கன்னும் போது நீங்க மத்தவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து நீங்க வந்து தப்பு கணக்கெல்லாம் வந்து போட தேவையில்ல. ஸோ நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டே கரெக்டா தான் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க இன்ஃபிளேஷன் பீட் பண்ணி நீங்க வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பாக்குறீங்க அப்படின்னா லாங் டர்ம்ல வெல்த் கிரியேஷனுக்கு உங்களுக்கு காம்பவுண்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுவே வந்து போதும். அடுத்த மித்தா இருக்குது இங்க டெப் மார்க்கெட் வந்து சேஃபான இன்வெஸ்டர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு கலப்பி வச்சிருக்காங்க. அது வந்து உண்மை கிடையாது. இங்க டெப் மார்க்கெட்ன்றது நீங்க அக்ரெசிவான இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இங்க டிஃபென்சிவான இன்வெஸ்டர் அதாவது நம்மள மாதிரி இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, டெப் மார்க்கெட்ல நம்மளோட போர்ஷன் வந்து கொஞ்சம் இருக்கணும். அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோல 80% ஈக்விட்டியில் இருக்கு அப்படின்னா கூட 20% அட்லீஸ்ட் இந்த பாண்ட்ஸ் மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வின்ட்வெல்த்தோட ஆட் வந்து நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எஸ்பெஷலி இந்த வாலடைல் மார்க்கெட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிக்ஸட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையாவே அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இங்க ஷேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வாலடைலா இருக்கும் போது நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மணியே மேக் ஆகும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவா இருக்கும்போது இந்த ஒரு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வந்து வரும்போது அந்த பிரின்சிபல் அமௌண்ட் சேஃபா இருக்கு அண்ட் தென் ஃபிக்ஸடான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோல இது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ அதனால டெப் மார்க்கெட்ன்றது சேஃபான இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இங்க நீங்க அக்ரெசிவா பண்ணாலும் சரி, டிஃபென்சிவா பண்ணாலும் சரி, உங்களோட போர்ட்ஃபோலியோல இங்க டெப்ட்ன்றது கொஞ்சம் இருக்குது பெட்டரா வந்து இருக்கும். அடுத்த மித்தா இருக்குது இன்வெஸ்டிங்ன்றது இந்த டூல்ஸ் அண்ட் தென் ஒரு ஃபார்மேட் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றது தான் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணாதான் ப்ராப்பரான இன்வெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையா வந்து கிடையாது. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்ககிட்ட இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்கான ஃபார்மேட்லாம் வந்து யூஸ் பண்ணி இது கரெக்டான ஸ்டாக்லாம் வந்து இருக்கு, இது வந்து அண்டர் வேல்யூல பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும் போதும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான டூலோ இல்லை அப்படின்னா ப்ராப்பரான வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது.
சோ அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கிட்ட அந்த கன்சிஸ்டன்சியான அந்த டிசிப்ளினான அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் தேவை. உங்களுக்கு அந்த ஃபார்மேட் டூல் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க பேட்டர்ன்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அடுத்த மித்தா இருக்கிறது இங்க சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மை. இந்த மித்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க மார்க்கெட்ல வந்து நிறைய ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீடால வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டே இருப்பாங்க. அண்ட் தென் ஃபியரால வந்து பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மக்கள் வந்து ஒரு ஷேரை என்ன ரீசன்ஸ்னால வாங்குறாங்க, என்ன ரீசன்ஸ்னால விற்கிறாங்க, அதாவது இந்த ஸ்டாக் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பேராசையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்லா போகும்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இங்க இந்த ஸ்டாக் வந்து நல்லா போகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விற்கிறாங்க அப்படின்னா நம்ம விற்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இங்க வந்து எமோஷனா நம்ம வந்து பிளே பண்ணக்கூடாது. இங்க ஃபண்டமெண்டல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஃபண்டமெண்டலா என்ன அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் உண்மையாவே என்னதான் சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதை பார்த்து தான் நம்ம வந்து பையோ இல்லை அப்படின்னா செல்லோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்றதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசிஷன் வச்சு தான் மேக் பண்ணணும். ஸோ இங்க எமோஷன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வரக்கூடாது. ஸோ இது வந்து உண்மைதான். அடுத்த மித்தா இருக்குது இங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா குயிக்கான மணி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. இங்க நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்குது லாங் டர்ம்ல வெல்த் கிரியேஷன் பண்றது. ஸோ இங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அது காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஆகி லாங் டர்ம்ல அது பார்த்தீங்கன்னா அது வெல்த் கிரியேஷனா வந்து இருக்கும். இங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டேன் ஒரு 5 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. அவ்வளோ அளவுக்கான சீக்கிரமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப லெஸ்ஸா தான் வந்து இருக்கு. லாங் டர்ம்ல நடக்கும்னு சொல்லலாம். பட் ஆனால் ஷார்ட் டர்ம்ல நடக்குது ரொம்பவே கம்மியா தான் வந்து இருக்கு. காம்பவுண்டிங் வந்து ஒர்க் ஆகாத ஒரு ரீசனால காம்பவுண்டிங் வந்து லாங் டர்ம்ல தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால அப்பதான் நம்மளோட ஸ்டாக்ஸோ இல்லை அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபேக்கர் ஆகிட்டே போகும். ஷார்ட் டர்ம்ல நம்மளால சொல்ல முடியாது. அதனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்றது ஷார்ட் டர்ம்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி மேக் பண்ற ஒரு டூலா வந்து அமையாது. நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது உங்களுக்கு ஷார்ட் டர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா மணி தேவை அப்படின்னா நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிவ் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டர்ம்ல மணி மேக் பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கு. லாங் டர்ம்ல தான் இந்த ஷேர் மார்க்கெட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எல்லாமே வெல்த் கிரியேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஷார்ட் டர்ம்ல கிடையாது. 19th மித்தா இருக்கிறது இங்க ஷேர் மார்க்கெட்டோட ரிட்டர்ன் 100% கேரண்டீட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மித்து உண்மைதான். ஷேர் மார்க்கெட்ல நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னா அதுல ரிட்டர்ன்ஸ் தரணும் அப்படின்ற எந்த ஒரு கேரண்டியுமே வந்து கிடையாது. அதாவது நம்ம ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம் அப்படின்னா அந்த ஷேர் வந்து ரிட்டர்ன் தரணுன்ற எந்த ஒரு கேரண்டியுமே வந்து கிடையாது. 100% ரிட்டர்னே வந்து கிடையாது. எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷேர்லயும் அதே மாதிரி தான் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான் சொல்லுவாங்க. ஸோ இங்க மார்க்கெட்ல என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் இங்க ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் தருது. ஸோ இங்க மார்க்கெட் ரிட்டர்ன் தராமலையும் போகலாம். 100% ரிட்டர்ன் இருந்து உண்மையாவே கேரண்டீட் வந்து கிடையாது. நீங்க ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்ற எந்த ஒரு அஷூரன்ஸுமே கிடையாது. 100% உங்களோட ரிட்டர்ன் வந்து வரும்ன்றது உண்மையாவே கிடையாது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஒருவேளை வராமலே போகலாம். அது தெரிஞ்சுதான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அண்ட் தென் லாஸ்ட் மித்தா இருக்குது இங்க ஃபினான்ஷியல் சக்சஸ்ன்றது ஒரு லக் வச்சு தான் டிபெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சக்சஸ் ஹெல்ப்ஃபுல்லாலாம் வந்து இருக்காது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மை வந்து கிடையாது. இங்க லக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ரோலா பிளே பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பார்ட்டா தான் வந்து இருக்கு. இங்க ஒருத்தவங்க லக்கால வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சக்சஸ் ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்பவே வந்து கம்மி தான் சொல்லணும். ஏன் நிறைய பேரால ஆகவே முடியல அப்படின்றத சொல்லணும். இங்க நம்ம வந்து 2 கேஸ் சினாரியோ வந்து வச்சுக்கலாம். ஒருத்தவங்க ஸ்மால் கேப்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. அவங்க வந்து அவங்களோட அமௌண்ட்டை டபுள் பண்ணிட்டே போறாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டே வராங்க. அவங்க வந்து இங்க கண்டினியூஸா அவங்க வந்து டிசிப்ளினா அண்ட் தென் கன்சிஸ்டன்சியா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டே வராங்க. லாங் டர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே வராங்க. 30 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபினான்ஷியல் சக்சஸா யார் வந்து இங்க 30 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிப்ளின் யார்கிட்ட இருக்கோ அவங்களால தான் ஃபினான்ஷியல் சக்சஸ் தான் ஆக முடியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா மணியை மேக் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுவும் பண்ணாம அந்த வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போய் வேற எதனா வேலையை பார்த்துட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கை விட்டுட்டு திரும்ப வந்து பாதியில வந்து ஸ்டார்ட் பண்றவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சக்சஸ் ஆக முடியாது. அவங்களால ஒரு டைம் மணி மேக் பண்ண முடியும். அதுக்கு வந்து லக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் அமையும். 2வது டைமும் மணி மேக் பண்ண முடியும். அது வந்து லக் ஒரு ஃபேக்டர் அமையும். 3வது டைம் மணி மேக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு லக் ஒரு ஃபேக்டர் அமையுமானா அது அமையதுக்கான சான்சஸ் வந்து லெஸ்ஸா தான் வந்து இருக்கும். ஸோ இங்க லக்குன்றது ஒரு போர்ஷன் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்றது இல்லை. உங்களுக்கு லக்கே இல்லைன்னா கூட நீங்க வந்து கன்சிஸ்டன்சியா டிசிப்ளினா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு லக்கே இல்லைன்னா கூட உங்களோட ஃபினான்ஷியல் சக்சஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா தான் வந்து இருக்கும். ஸோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான நிறைய மிஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். இதுல நிறைய மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டிஃபையும் பண்ணாம இருப்போம். அது எதனா இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. ஸோ இது நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து உள்ள வரும்போது இருந்த மித்தா வந்து இருந்துச்சு. அதையும் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மக்கள் நிறைய பேர் நினைக்கிற மித்தையும் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் 20 மித்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ அது எல்லாமே ரியாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ நம்ம அந்த ரியாலிட்டி எல்லாமே தெரிஞ்சு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். பாய்.